வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி வாழைப்பழம் அப்புறம் மாம்பழம் இது ரெண்டுத்தையும் வச்சு அழகாக அற்புதமாக இனிப்பாக ஒரு இட்லி செய்ய போகிறோம். எந்த குழந்தையுமே வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த இட்லியை விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பாக இந்த இட்லி எவ்வளோ நேரம் எடுத்து வச்சுருந்தாலும் பொசு பொசுன்னே இருக்கும், வர வரன்னு ஆகவே ஆகாது. இந்த இட்லி கூட இது மாதிரி ஒரு பேரிக்காய் சட்னி அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் இனிப்பாக இருக்கும், ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இன்னொரு காணொலியில் போட்டிருக்கிறேன். இப்போது இந்த காணொலியில் போயிட்டு இந்த இட்லியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இது போல் இட்லி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். 200 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு சீரக சம்பா அரிசி எடுக்கணும்னு இல்லை, எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு கிண்ணத்துலேயும் அதே அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கற்பூரவள்ளி வாழைப்பழம் ஒரு 5 பழம் எடுத்து இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கிறேன். மாம்பழம் ஒரு நடுத்தர அளவு உள்ள மாம்பழம் 3 எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு வெறும் சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரை 12 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக நெய் அவ்வளோ தேவையில்லை, நம்ம ஊற்றி வைக்க போகிற இட்லி ஊற்ற போகிற கிண்ணத்துக்கு லேசாக தடவினா போதும். சுக்கு பொடி ஒரு தேக்கரண்டி, சீரகம் ஒரு தேக்கரண்டி, ஈஸ்ட்டு ஒரு தேக்கரண்டி. அப்படி ஈஸ்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க அரிசியை அரைச்சிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு புளிக்க வச்சுட்டு அப்புறமா இந்த பழம்லாம் சேர்த்துட்டு இதே முறையில் செஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு அரவை கிண்ணத்தில் நம்ம எடுத்து ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், பாதி சுக்கு, 6 தேக்கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரையில் கல் குச்சி அதெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே இட்லி பதத்துக்கு ஆகிற மாதிரி மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வச்சிருக்கிற வாழைப்பழத்தை அரவை கிண்ணத்தில் சேர்த்துடலாம். சீரகம், சுக்கு பொடி, மீதம் உள்ள நாட்டு சர்க்கரை இது ஒரு 6 தேக்கரண்டி இருக்கும். கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, ரெண்டு மாவுலையுமே தண்ணி தேவையாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் இட்லி நல்லா பொசு பொசுன்னு இருக்காது. இந்த மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 மாவுலையும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஈஸ்ட்லேருந்து பாதியை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். இப்போ இந்த 2 மாவையுமே அந்த ஈஸ்ட்டும் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு புளிக்க வச்சிடலாம். இங்கே மாவு கொஞ்சம் சீக்கிரம் புளிக்காது, உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும்னா 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இந்த கிண்ணத்தில் தான் நான்
இந்த மாவெல்லாம் ஊற்றி அவிக்க போகிறேன். நமக்கு எந்த கிண்ணம் வேணுமோ அதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றினா பார்க்குறதுக்கு நல்ல வண்ணமயமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எல்லாத்துலேயுமே நெய் தடவி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா அடிக்கணும். நம்ம பொதுவாக இட்லிக்கெலாம் போடுற மாதிரி அரிசி உளுந்து சேர்த்தோம்னா அந்த உளுந்து வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெறும் அரிசி மாவில் இந்த பழம் சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிண்ணத்துலலாம் ஊற்றிக்கலாம். பாதி கிண்ணம் ஊற்றினா போதும். அடுத்ததாக வாழைப்பழ மாவு, இதையும் நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாதி கிண்ணம் அளவுக்கு ஊற்றினா போதும். கிண்ணத்துலலாம் மாவு ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பின்னாடி இந்த கிண்ணத்தெல்லாம் இதுக்குள்ளார வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாவு வேகிறதுக்கு ஒரு 15 நிமிடம் ஆகும். இப்போ திறந்து பார்ப்போம். அருமையான பழ இட்லி சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது எடுப்போம். இது மாதிரி ஒரு குச்சி எடுத்து இட்லிக்குள்ளார விட்டு பாருங்க. மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த இட்லியை ஒரு 2 நிமிடம் ஆற விட்டு அப்புறமா எடுக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.